தெற்கு கேரளா அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின் முக்கிய அம்சங்கள் என்ன? நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடகிழக்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று காலை 5:30 மணி நிலவுல மத்திய வங்கக்கடல் பகுதியில நிலவியது. இது வடகிழக்கு திசையில நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவுல மத்திய வங்கக்கடல் பகுதியில வங்கதேசத்துடைய கோப்ராவுக்கும் சுமார் 730 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்மேற்குல மேற்கு வங்காளத்துடைய கெனிங்கில் இருந்து சுமார் 750 கிலோமீட்டர் தெற்கேயும் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக வடகிழக்கு திசையில நகர்ந்து புயலாக வலுப்பெற்று வருகின்ற 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் எனவும் அதன் பிறகு இது வடக்கு திசையில நகர்ந்து தீவிர புயலாக வருகின்ற 25ஆம் தேதி இரவு வலுப்பெற்று 26ஆம் தேதி நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனையொட்டிய மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி கடக்கக்கூடும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் 25ஆம் தேதி வரை 30ஆம் தேதி வரை தமிழகத்துல ஒரு சில பகுதிகளில் மட்டுமே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் என்பது குறையும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 தினங்களை பொறுத்தமட்டில் வெப்பநிலையை பொறுத்தமட்டில் இன்று முதல் வருகின்ற 28ஆம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 அல்லது 29 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தமட்டில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.